அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கேள்வியானது CSIR NET ஜூன் 2017 கேட்ட கேள்வி தான். கொஷின் நம்பர் 26 பார்ட் பி புக்லெட் ஏ. என்ன கேள்வி அப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஃபார் n greater than or equal to 1 let fn of x equal to x e power minus n x square x belongs to R, then the sequence fn is 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் ஆன் ஆர், ஆப்ஷன் பி யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் ஒன்லி ஆன் காம்பேக்ட் சப்செட்ஸ் ஆஃப் ஆர், ஆப்ஷன் சி பவுண்டட் அண்ட் நாட் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் ஆன் ஆர், ஆப்ஷன் டி எ சீக்வன்ஸ் ஆஃப் அன்பவுண்டட் ஃபங்க்ஷன்ஸ். நீங்கள் இந்த சிஎஸ்சிஆர் கொஷின் பேப்பரில் நிறைய கேள்வி இந்த மாதிரி பார்க்கலாம். என்ன கேள்வி அப்படின்னா இந்த யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் அப்படின்ற மாதிரி கேள்வி நிறைய நீங்கள் சிஎஸ்ஏஆரில் பார்க்க முடியும். அதே போல் இந்த ஃபங்க்ஷன் எஃப்என் ஆஃப் எக்ஸ்ன்ற சீக்வன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த சீக்வன்ஸ் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்டாக இல்லையா அப்படின்றது தான் நிறைய கேள்வி அந்த மாதிரி இருக்குது. நம்ம சேனலில் கூட இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ இந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு எஃப்என் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்டாக இல்லையா அப்படின்றது கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம சில பேசிக் டெஃபினேஷன்ஸு ரிசல்ட்டை பார்க்கணும். அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட் நம்ம பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். லெட் டி பி ஏ சப்செட் ஆஃப் ஆர் அண்ட் லெட் எஃப்என் பி த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் டி. வி சே தட் converges point wise on D if limit n tends to infinity fn of x exists for each point x in D. அதாவது கொடுத்துருக்கிற fn அப்படின்றது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனு. அது என்ன செட்டில் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா D. இந்த Dன்றது என்ன? சப்செட் ஆஃப் ஆர். சப்செட் ஆஃப் ஆர் தான் அந்த D. அந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எப்போ பாயிண்ட் வைஸு கன்வர்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா லிமிட் n tends to infinity fn ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும் ஃபார் ஈச் பாயிண்ட் எக்ஸ் இன் டி. இதுதான் பாயிண்ட் வைஸு கன்வர்ஜன்ஸ்க்கான டெஃபினிஷன். அப்படி அந்த சீக்வன்ஸ் fn ஆஃப் எக்ஸ் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ஒரு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா லிமிட் n tends to infinity fn ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வரணும். அப்படி வந்தது அப்படின்னா அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது தான் பாயிண்ட் வைஸ் லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ் fn ஆஃப் எக்ஸ். இது பேசிக் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் கன்வர்ஜஸ் ஆகும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது தான் பாயிண்ட் வைஸ் லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் கன்வர்ஜஸ் அப்படின்றதுக்கான ஒரு பேசிக் ரிசல்ட் என்னென்னு பார்த்துடலாம். லிமிட் n tends to infinity fn ஈக்குவல் டு எஃப். யூனிஃபார்ம்லி கன்வர்ஜன்ஸ் சொல்கிறோம் எப்போ அப்படின்னா லிமிட் n tends to infinity சுப்ரீமம் ஆஃப் fn ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைச்சதுன்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான எம்என் டெஸ்ட் இருக்குது. அந்த எம்என் டெஸ்ட்டு 1 by 1 எப்படி கண்டுபிடிக்கிறது 1 by n ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொடுத்துருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா லிமிட் n tends to infinity fn ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் fn ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹெச் ஆஃப் எக்ஸோடைய மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸுன்ற ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதாவது எக்ஸ் நாட்ன்ற ஒரு சொல்யூஷன் பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட் எதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஹெச் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை நம்ம அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக லெஸ் தென் 0 அப்படின்னு வரணும். அப்படி வந்துருச்சுன்னா ஹெச் ஆஃப் எக்ஸ் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம லிமிட் n tends to infinity சுப்ரீமம் ஆஃப் fn ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்பொழுது 0 அப்படின்னு கிடைக்கணும். 0ன்னு கிடச்சதுன்னா யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் அப்படின்னு ஆகிடும். அப்போ இந்த 4 ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்
யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸாக இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நம்ம கொடுத்துருக்கிற கணக்குக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா fn of x ஈக்குவல் டு எக்ஸ் இ பவர் மைனஸ் என் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா fn of x ஈக்குவல் டு இதை நம்ம எப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் டிவைடட் பை இ பவர் என் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். இதுதான் கொடுத்துருக்கிற கிவன் ஃபங்க்ஷன், சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போ யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்டா இல்லையா அப்படின்னு தான் நம்ம செக் பண்ணணும். அதுக்கான எம்என் டெஸ்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா லிமிட் n tends to infinity fn of x equal to f of xன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ லிமிட் n tends to infinity fn of x இங்கே அப்ளை பண்ணுறோம். n tends to infinity, என்னுடைய வேல்யூ இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது e பவர் இன்ஃபினிட்டி anything by infinity போது 0 வந்து. ஸோ ஃபைனலி f of x equal to 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. ரெண்டாவது ஸ்டெப் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் fn of x மைனஸ் f of xன்னு எடுத்துப்போம். fn of x மைனஸ் f of x, f of x உடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு 0ன்னு கிடச்சிருக்கு, அதனால் 0ன்னு போட்டிருக்கோம். ஸோ ஃபைனலாக வந்து எக்ஸ் டிவைடட் பை இ பவர் என் எக்ஸ் ஸ்கொயர், இதை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்னா h of x. ஸோ h of xன்றது இந்த டேர்ம், இதை நம்ம மாற்றி எழுதும்போது எக்ஸ் இ பவர் மைனஸ் என் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இப்போ மூணாவது ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா டு கேல்குலேட் த மேக்ஸிமம் ஆஃப் h of x கண்டுபிடிக்கலாம். சரி, h of x எடுத்தாச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோன்னா h dash of x கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கும்பொழுது ஃபஸ்ட்டு கிவன் வந்து இந்த டேர்மை வந்து யூஇ மெத்தடை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது u dv ப்ளஸ் v du, இதில் நம்ம வந்து e பவர் மைனஸ் என் எக்ஸ் ஸ்கொயர் காமனாக எடுத்துக்கிட்டால் 1 மைனஸ் 2n எக்ஸ் பவர் 2. இதுதான் வந்து f dash of x. அந்த f dash of xக்கு நம்ம 0 அப்படின்னு கொடுக்கும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா எக்ஸோடைய வேல்யூ கிடைக்கும். எக்ஸோடைய வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 1/√2n. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா h டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அந்த h டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் தான் இங்கே நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது h டேஷ் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம வந்து இன்னொரு முறை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்பொழுது இந்த டேர்ம்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் எக்ஸோடைய வேல்யூ வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். எக்ஸோடைய வேல்யூ அப்ளை பண்ணும்போது 1/√2n அப்படின்றத அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது இந்த டேர்மில் என்ன வரும் அப்படின்னா 1/√2n ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடும்போது 1/2n அப்படின்னு கிடைக்கும். அந்த 1/2n கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 - 1 0 ஆகிடும். அப்போ இந்த ஹோல் டேர்ம்ஸே வந்து 0 ஆகிடும். இந்த டேர்ம்லேயும் அதே போல் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ h டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் அப்படின்ற பாயிண்ட் வந்து லெஸ் தென் 0ன்னு கிடைக்குது. அப்படி கிடைச்சதுனால கண்டிப்பாக x ஈக்குவல் டு 1/√2n இஸ் அ பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் ஆஃப் h of xன்னு கிடைச்சிருச்சு. ஸோ அப்படி கிடைக்கும்போது ஃபைனலாக வந்து எம்என் டெஸ்ட்டோடைய அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். லிமிட் n tends to infinity சுப்ரீமம் ஆஃப் h of x. h of xன்றது என்னென்னா மாடுலஸ் ஆஃப் fn of x மைனஸ் f of x. ஸோ இதை அப்படியே வந்து இந்த பாயிண்ட்டை வந்து அப்ளை பண்ணலாம். எக்ஸோடைய பாயிண்ட் வந்து அப்ளை பண்ணும்பொழுது 1/√2n. இந்த h of xன்றது என்ன அப்படின்னா x/e பவர் n எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸோடைய வேல்யூ அப்ளை பண்ணும்போது 1/√2n வந்துடும். e பவர் n இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ அப்ளை பண்ணும்போது 1/2n வரும். இந்த எண்ணையும் கேன்சல் பண்ணிக்கிட்டா e பவர் 1/2ன்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம லிமிட்டை வந்து அப்ளை பண்ணுறோம். லிமிட்டை வந்து n tends to infinity அப்ளை பண்ணும்போது 1/∞ 0, 0/anything வந்து 0. ஃபைனலாக வந்து 0 அப்படின்னு கிடச்சிருச்சு. அதனால் வந்து இட் இஸ் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட். ஸோ யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் கண்டுபிடிக்கிறது இந்த 4 ஸ்டெப்பு நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ கிவன் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட். யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் ஆன் ஆர். இப்போ யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் ஆன் காம்பேக்ட் சப்செட் ஆஃப் ஆர் மட்டும் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் ஆன் ஆர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் ஆப்ஷன் பி வந்து தவறானது. ஆப்ஷன் சி வந்து நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு வரும்பொழுது நாட் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் ஆன் ஆர்னு கொடுத்துருப்பாங்க.
பவுண்டட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம பவுண்டட்ன்றது செக் பண்ணி பார்க்கலாம். பட் வந்து நாட் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் ஆன் ஆர்னு கொடுத்துருக்கிறது தவறான பதில். ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ சீக்வன்ஸ் ஆஃப் அன்பவுண்டட் ஃபங்க்ஷன். இதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் ஆப்ஷன் டியை. ஆல்ரெடி நம்ம வந்து ஆப்ஷன் ஏன்றது கரெக்டுன்றது கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது பார்ட் பி கேள்வி அப்படின்றதுனால ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன் இருக்கும். இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் டியும் தவறாக தான் இருக்கும். பட் என்ன அப்படின்றது இப்போ நம்ம பார்த்துக்கலாம். a sequence of bounded function. அதுக்கான வந்து என்ன டெஃபினேஷன் பார்த்துக்கலாம். a function fn is bounded on R if there exists a constant mn greater than 0 such that modulus of fn of x less than mn for all x belongs to R. fn is a sequence of bounded function if every function fn is bounded அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுதான் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற given fn of xல வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். fn of xன்றது என்னன்னா x e power minus n x square x belongs to R n greater than or equal to 1. இப்போ modulus of fn of x equal to modulus of x divided by e power n x square always less than 1. ஏன் அப்படின்னா அந்த எக்ஸோடைய வேல்யூஸ் வந்து பார்க்கும்பொழுது இந்த e power n x ஸ்கொயருடைய வேல்யூ வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாக தான் இருக்கும். இப்போ இந்த இதுவும் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து லெஸ் தென் 1 தான் இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு என் வந்து 1 அப்படின்னு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எக்ஸ் பை இ பவர் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடச்சிரும். 1 டிவைடட் பை இ பவர் 1. அதே போல் வந்து 2 டிவைடட் பை இ பவர் 4. இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே போகும்போது இந்த கீழே இருக்கிற டேர்ம்ஸோட வேல்யூ அதிகமாக இருக்கும், மேலே இருக்கிற டேர்ம்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதை வெயிட் பண்ணும்போது ஆல்ரெடி வந்து less than 1 தான் வரும். So it is bounded. The given fn is a sequence of bounded function அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அவங்க ஆப்ஷனில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா a sequence of unbounded function தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது தவறான பதில். நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா கொடுத்துருக்கிற fn of xன்றது யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் ஆன் ஆர் தான் கரெக்டான ஆப்ஷன். தேங்க்யூ.